அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூப் பீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டியூப் பீடுங்கிறது ஒன்றும் இல்லை, கட் பீட் குட்டி குட்டியாக இருக்கும். அதில் நீளமாக இருக்கிறது தான் டியூப் பீட். நான் அந்த இமேஜஸும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லும் போதுமே அதை சொல்லியிருப்பேன். என்கிட்ட இப்போதைக்கு டியூப் பீட் இல்லை, என்னால் இப்போதைக்கு வாங்க முடியல. அதனால் உங்களுக்கு நார்மலாக கிளாஸ் மட்டும் எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனிங்க, பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா கட் பீட் மாதிரி தான் டியூப் பீடும். கட் பீட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்கள் இதை டேரெக்டாக பார்க்குறீங்கன்னா கட் பீட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். டியூப் பீட் குட்டி குட்டியாக இருக்கிறனால கட் பீட் குட்டி குட்டியாக இருக்கிறனால நம்ம ரெண்டாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். டியூப் பீடுங்கிறது நல்லா நீளமாக இருக்கும். அதனால அதை ஒரு பீடாக லோட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நார்மலாக லைன் போட்டாலும் சரி, ஜிக்ஸாக்காக போட்டாலும் சரி, எந்த டிசைன் போட்டாலும் டியூப் பீட் ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பீட் மாதிரியே டியூப் பீடும் ஒரு லைன் நீங்கள் சும்மா ஒரு செயின் ஸ்டிச் லைன் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நடுவில் ஒவ்வொரு பாசி கொடுத்து போட்டு பாருங்கள். அது ஒரு டிசைனாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கு டைப் 1 ஜிக்ஸாக்கில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன டிசைன்லாம் போடணும் அப்படின்ட்டு நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். அந்த எல்லா டிசைன் போட்டு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.